ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டைலில் நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து தோலோடு நம்ம அப்படியே நசுக்கி எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. பேஸ்ட் ஆக்கக்கூடாது, நசுக்கி எடுத்துகிட்டு வரணும். பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரி ஆக்கியாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவும் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் இருக்கணும். அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம 50 கிராம் பூண்டு சேர்த்ததுனால 50 கிராம் எண்ணெய் விட்டால் போதும். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கிற டைமில் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இடித்த பூண்டு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் கூட லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இது அப்படியே வதங்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நீங்கள் பார்க்குறதுக்கு மிளகாத்தூள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், காரமே இருக்காதுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதங்குற பூண்டில் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கினே இருக்கணுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா பூண்டு வதங்கி அந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனிங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருங்க. வதங்கும் போதே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் 50 கிராம் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேங்க. நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அது கூடுதலாகவும் குறைச்சலாகவும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் பாருங்கள், உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்ததுனால, இனிப்பு எல்லாம் சேர்ந்ததுனால சூப்பராக இருக்குங்க சட்னி இது. அவ்வளோதாங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குது இல்லைங்களா. இந்த டைமில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு சட்னி ரெடி ஆகிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதத்து கூடலாம் கூட சூப்பராக ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. பூண்டு இருந்ததுன்னா டக்குன்னு யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா செஞ்சு முடிக்கிற சட்னி இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மன்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.